சந்த் புரந்தரதாசர் 20ஆம் பகுதி. அதிகாலை அரண்மனை காவலாளி ஒருவன் முச்சந்தியில் முரசு கொட்டி செய்தி ஒன்று தெரிவித்தான். நம் பாண்டுரங்க பெருமானின் சிலையில் இருந்த பொற்காப்பை காணவில்லை. அது தொடர்பான தகவல் அறிந்தால் உடனே மன்னரிடம் தெரிவிக்குமாறு பக்த ஜனங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அரசின் சிப்பந்தி கூறிய செய்தியை செவிமடுத்ததும் அதிர்ந்த லீலாவதி சட்டென்று எழுந்து அருகிலிருந்த தனது இல்லத்தின் பூஜை அறையை நோக்கி விரைந்தாள். அங்கு காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட புரந்தரதாசர் கொடுத்த பொற்காப்பு இருந்தது. புரந்தரதாசர் மீது அவளுக்கு ஆத்திரத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியது. அந்த பொற்காப்புடன் அரண்மனையை நோக்கி விரைந்தாள். நடந்தவற்றை மன்னரிடம் எடுத்துரைத்தாள். அதனை கேட்ட மன்னர் வியப்புற்றார். பண்டரிநாதரின் பக்தரான புரந்தரதாசரின் இந்த செயல் புதிதாக இருந்தாலும் அவரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தார். அவர் தர்பாரில் லீலாவதியின் குற்றச்சாட்டுகளை செவிமடுத்து குழம்பினார் புரந்தரதாசர். மன்னா, நான் பகவானது பொற்காப்பை திருடவில்லை. அதை இந்த அம்மனியிடம் கொடுக்கவும் இல்லை. முதலில் இவர் யார் என்றே எனக்கு தெரியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நேற்று நான் பண்டரிபுரம் செல்லவே இல்லை என்றார். லீலாவதியின் விழிகள் நெருப்பை உமிழ்ந்தன. மன்னா, இவர் நேற்று எனது இல்லத்திற்கு வந்து என்னை நேசிப்பதாக கூறினார். இவரது இச்சைக்கு இணங்காமல் இவரை நான் தெய்வமாக வழிபடுவதாக கூறினேன். இறுதியில் இந்த பொற்காப்பை என் கரத்தினில் திணித்துவிட்டு சென்றார். பண்டரிநாதன் மேல் ஆணையாக நான் கூறியவை அனைத்தும் சத்தியம் என்றாள். புரந்தரதாசர் பிரமை பிடித்தவராக தலை குனிந்து நின்றார். கோபம் கொண்ட மன்னன், பாண்டுரங்கனது பொற்காப்பை திருடியது பெருங்குற்றம். அதற்கு தண்டனையாக இவருக்கு 30 கசையடி கொடுக்க உத்தரவிடுகிறேன் என்று தீர்ப்பளித்தான். இதனை கேட்டு புரந்தரதாசர் மனமுடைந்தார். அப்போது அங்கு ஓர் அசரீரி ஒலித்தது. மன்னா, ஆலய கதவு பூட்டியபடி இருந்தது என்று அர்ச்சகர் கூறியது நினைவில் இல்லையோ? கதவு பூட்டி இருக்கும்போது பொற்காப்பை புரந்தரதாசர் எப்படி எடுத்திருக்க இயலும்? என் பரமபக்தர் புரந்தரதாசனிடம் கொஞ்சம் அகம்பாவமும் இருந்தது. அதை போக்கவும் அவன் புகழை உலகறிய செய்யவும் யாம் லீலாவதியின் இல்லத்திற்கு சென்றோம் என்று அசரீரி வாக்கு கூறியது. புரந்தரதாசர் ஆனந்த விழிநீர் வடித்தார். மன்னரும் மற்றவரும் அவரின் பாதங்களில் பணிந்து வணங்கினர். 20ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.